கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனார்லி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இன்று பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். காலையில் யாரெல்லாம் சர்ச்சை கிளம்பிட்டீங்களோ சீக்கிரமா கிளம்பி போங்க. இந்த நாளிலும் ஒரு 4 பகுதியாக நம்ம தியானிக்க போயிடும். முதல் பகுதி தீமை, 2வது ஞானம், 3வது பொல்லாப்பு, 4வது ஆசீர்வாதம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தீமை இருக்கும்போது ஆசீர்வாதத்துக்கு தடை காணப்படும். ஞானமா நடக்கும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பு இருக்கும்போது ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலை காணப்படும். 4வது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? 4 பகுதியாக நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது தீமையை குறித்து நாம் தியானிப்போம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஒரு மனுஷன் தீமையை வெறுக்க ஆரம்பிக்கணும். 24 மணி நேரத்திலே சிந்தனையில தீமை வரக்கூடாது. பேசுற வார்த்தையிலே தீமையான வார்த்தை வரக்கூடாது. இன்னும் கூட நிறைய காரியங்கள் இருக்கு. பொல்லாப்புல நம்ம தியானிக்கும் போது அதை அறிந்து கொள்ள முடியும். தீமையை வெறுப்பதே, ஒரு மனுஷன் தீமை வெறுக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாலே அந்த குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன் என்கிறார். தேவன் எதை வெறுக்கிறாரு அப்படின்னா பெருமையான காரியங்களை வெறுக்கிறார். அகந்தை, தீய வழி, கெட்ட வழி, புரட்டுவாய், புரட்டி புரட்டி பேசிட்டே இருப்பாங்க. அப்போ ஆசீர்வாதத்துக்கு தடை எதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பெருமை இருக்கும்போது தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தாழ்மை இருக்கும்போது அவங்களுக்கு தான் கிருபை. நம்ம தாழ்மையா வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். பெருமையா இருக்கும்போது தேவன் எதிர்த்து நிற்பார். அகந்தை, தீய வழி, கெட்ட வழியில ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதத்தை தேடி பார்த்தா கூட இருக்காது. ஆனா இப்ப கடைசி காலத்துல இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா துன்மார்க்கமா வாழ்றாங்க. துன்மார்க்கமா வாழ்ந்து நல்ல பணம் சம்பாதிக்கிறாங்க. நிறைய தீட்டான காரியங்கள் கடைசி காலத்துல தேசத்துக்குள்ள காணப்படுது. தீட்டான காரியம்னா அருவருப்பு, அசுத்தம், பொல்லாத காரியம்லாம் கடைசி காலத்துல தேசத்துக்குள்ள பெருகிட்டு வருது. இதன் மூலியமா நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ஒரு நிமிஷத்துல காணாம போயிடும். நம்ம கர்த்தருடைய பிள்ளையா வாழ்ந்து உண்மையா வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழ்ந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனையை கை கொண்டு நன்மை செய்து நற்கிரியை செய்து தேவனுக்கு பிரியமானபடி நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது நம்ம என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். அது மாத்திரமல்ல, நம்ம கிறிஸ்டியன், நம்ம கிறிஸ்துவர்கள், நம்ம வேதக்காரங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி நம்ம வாழ்றோமா, என்னையும் சேர்த்துதான் நானும் ஆராய்ந்து பார்க்கணும். இதையே நம்ம காலையில சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா நிறைய குடும்பத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே தேவனார்லி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக இணைந்திருக்கிறீங்க. சில குடும்பத்துல ஜெபத்துல வரும்போது அழகா சாட்சியா சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுடைய சேனல் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. எங்க வாழ்க்கையில நிறைய காரியங்கள் மாற்றி அமைக்கிறதுக்கு பிரயோஜனமா இருக்கு. தொடர்ந்து நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக ஆன்லைன் மூலியமாக தேவனார்லி மினிஸ்ட்ரி சேனல் கர்த்தரோட கிருபையினாலே லாக்டவுனுக்கு முன்னக்கூட்டி இருந்து நடந்துட்டு இருக்கு. நிறைய குடும்பத்தில் இது வரைக்கும் கண்டினியூவா பார்க்குற நிறைய குடும்பங்கள் உண்டு. அனுதினமும் கேட்குற சில தாய்மார்கள், முதியோர்கள், வாலிப சகோதரி, எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. கர்த்தருடைய வழியிலே நம்ம நடக்கும்போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சில குடும்பத்தில் பிரிஞ்சு போயிருந்தாங்க. ஆன்லைன் மூலியமாக தேவனார்லி அப்பம் மினிஸ்ட்ரி சேனலை கேட்டதுக்கு அப்புறம் குடும்பம் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சில குடும்பத்தில் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த குடும்பம்லாம் இப்போ இணைந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில குடும்பத்தில் பலவீனத்தோடு இருந்தாங்க, பரிபூர்ணமா சுகமாக்கப்பட்டு சாட்சி சொல்லியிருக்காங்க. சில குடும்பத்தில் டாக்டர் ஆப்ரேஷன் டெலிவரி சொன்னதுக்கு அப்புறம் கூட ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தில் நார்மல் டெலிவரிலாம் ஆயிருக்கு. எத்தனையோ சாட்சிகள் உண்டு. தேவ நாம மகிமைக்கு என்று மட்டும்தான் சாட்சி. தீமை வெறுப்பது,
ஒரு மனுஷன் தீமையை வெறுத்து வாழ ஆரம்பிச்சிட்டனாலே அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருக்கு பயந்து வாழும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்குள்ள வசனம் எல்லாமே ஒரு செய்தியா இருக்கும். ஒருவேளை நீங்க வீட்டுல டைரி இருந்தா எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே தீமை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, அகந்தை இருக்கக்கூடாது, தீய வழி, அடுத்தாப்புல புரட்டுவை, 5 பாயிண்ட் இருக்கு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தீமை இருக்கும்போது ஆசீர்வாத தடை காணப்படும். பெருமை இருக்கும்போது தேவன் எதிர்த்து நிற்பார். அகந்தை உங்களுக்கே தெரியும். தீய வழி, புரட்டுவாய். கெட்ட வழியில ஒரு மனுஷன் நடந்துட்டு இருக்கான் அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாத தடை காணப்படும். புரட்டுவாய், கணவன் மனைவிக்குள்ளே இல்ல குடும்பத்துக்குள்ளே, வீட்டுல பிள்ளைகள் யாருனாலும் சரி புரட்டி புரட்டி பேசிட்டே இருப்பாங்க. புரட்டுவாய் இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ளே ஆசீர்வாத தடை காணப்படும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா நிதானமாய் வாழணும். நிதானமாய் நடக்கிறவன், நிதானமாய் 24 மணி நேரம் நம்ம நடக்க பழகணும். நம்ம எப்போ கர்த்தருக்கு பயந்து வாழ்றோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது தீமை வெறுக்கணும், கரெக்டு தான். அதே நேரத்தில் ரொம்ப வேகமா ஓடி போனாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நம்ம நிதானமா நடக்கும்போது நம்ம என்ன பண்றோம், நம்ம சிந்தனையில் என்ன யோசிக்கும், நம்ம வாயில என்ன வார்த்தை வருது, நம்ம கண் என்ன பண்ணுது, நம்ம இதயத்துக்குள்ள கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் ஏதோ ஒரு காரியம் இருக்கா, இப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நிதானமாய் நடக்கிறவன். அப்ப நிதானமாய் நடக்கும்போது நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. தன் வழிகளில் தாறுமாறானவனோ, தன் வழிகளில் அப்படின்னா அவங்க இஷ்டம் போல வேற வேற வழியில போயிட்டு இருக்கிறாங்க. தாறுமாறானவனோ என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறான். அப்ப நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா நிதானமா நடக்கணும். வேக வேகமா எங்கேயா ஓடுனா எங்கேயா போய் சிக்கி கொள்வாங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஞானம் உள்ளவன் பயந்து. அப்போ ஒரு மனுஷனுக்கு ஞானம் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஞானம் உள்ளவன் பயந்து. அப்ப யாரு கர்த்தருக்கு பயந்து வாழ்றா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஞானம் உள்ளவன், ஞானமாய் இருக்கிறவங்க மட்டும்தான் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி வாழ்வாங்கன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மதியினனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான். மதியினனோ மூளை இல்லாதவனோ மூர்க்கம் கொண்டு, வெறி கொண்டு, கோபம், துணிகரமாய் இருக்கிறான்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஞானத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்ளும் போதுதான் அடுத்தாப்புல நம்ம ஆசீர்வாதத்துக்கு நம்ம தகுதியாக முடியும். யோபு 28:28 அழகா எழுதப்பட்டிருக்கு. மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். அப்ப தீமையை விட்டு யாரெல்லாம் விலகி வாழ்றாங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் தான் ஞானம். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. இப்போ 2 பாயிண்ட் வந்துட்டு, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் என்று எழுதப்பட்டிருக்கு. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அப்போ ஒரு மனுஷன் தீமையான காரியங்களை வெறுத்து வாழும்போது ஞானம் கிடைக்கும். பொல்லாத காரியங்களை விட்டு விலகும் போது புத்தி கிடைக்கும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்பாக தீமையான காரியங்களை நாம் வெறுத்திருக்க வேண்டும். பொல்லாப்பை விட்டு விலகி இருக்க வேண்டும். தீமையான காரியங்களை நம்ம வெறுக்கும் போது தேவன் நமக்கு ஞானத்தை தருகிறார். பொல்லாப்பை விட்டு விலகும் போது நமக்கு புத்தி தருகிறார். 111ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் தீமையான காரியங்களை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழும்போதுதான் ஞானத்தின் ஆரம்பம். அடுத்தாப்புல அவருடைய கற்பனைகளின் செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும். அவருடைய கற்பனை என்ன? உன்னை போல பிறனை நேசி. யாக்கோபு 2:8 எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு செகண்ட்ல
தீமை செஞ்சு கர்த்தரை விட்டு வழி விலகி போயிருந்தாங்க. அதே நேரத்துல தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவரும், அவருடைய கற்பனை என்ன? உன்னை போல பிறனை நேசி. நம்ம உண்மையான அன்பு கூறும்போது நியாய பிரமாணத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஒரே தொகையாய் அடங்கி இருக்கு என்று வேதம் சொல்கிறது. அப்போ கற்பனையை கை கொள்ளும்போது எல்லாமே சட்டம் உள்ள வந்துட்டு ஆவிக்குரிய பிள்ளைகள் அன்பு கூற பழகணும். நம்ம அன்பு கூறும்போது நற்புத்தி உண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். ஒரு மனுஷன் கர்த்தருடைய கற்பனை கை கொண்டு ஞானத்தோடு நற்புத்தியோடு வாழும்போது புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். அடுத்தாப்புல நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். மூடர் அப்படின்னா யார் அப்படின்னா அறிவில்லாதவர்கள். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழும்போது மூடர், ஞானம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அசட்டை பண்ணும்போதுதான் பல பிரச்சனைக்குள்ள சிக்கி கொள்றாங்க. அப்ப எந்த ஒரு குடும்பத்திலுமே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தா ஆசீர்வாதம். அவரை அலட்சியம் பண்ணும்போது அந்த இடத்துக்குள்ள பிரச்சனை வருது. கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணும்போது அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது. மூடர் ஞானத்தையும் போதகத்தையும், மூடர் அப்படின்னா தெரியும், ஞானத்தையும் அப்படின்னா தீமை விட்டு விலகி வாழ்ந்தாதான் ஞானம். ஒரு மனுஷன் தீமை விட்டு விலகி வாழ்ந்தா ஞானத்துல இருக்கான்னு அர்த்தம். போதகத்தையும், இப்போ அழகா போதிக்கிறோம், அந்த போதிக்கிற வார்த்தையை அசட்டை பண்ணிட்டாங்க அப்படின்னா மூடர் என்று எழுதப்பட்டிருக்கு. போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அசட்டை யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே மூடர். இப்போ பொல்லாப்பை குறித்து நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று எழுதப்பட்டிருக்கு. மார்க் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 ஆகிய வசனங்களிலே நம்ம தியானிக்கும் போது பொல்லாப்புனா என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். எப்படி எனில், மனுஷருடைய இதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள். இப்ப இந்த பொல்லாப்பு நம்ம அழகா ஆழமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பொல்லாத சிந்தனை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பொல்லாத சிந்தனை இருக்கும்போது அந்த இடத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள் அதிகமா இருக்கும். ஆசீர்வாதம்லாம் கொஞ்சம் குறையாதான் இருக்கும். ஏன் அதை ஆழமா சொல்ல வேண்டியது அப்படின்னா, நிறைய குடும்பத்துல என் வீட்டுக்குள்ள எனக்கு ஆசீர்வாத தடை என்ன அப்படின்னு சொல்லி நிறைய தேடுறாங்க. ஆனா கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? சிந்தனையில ஃபுல்லா பொல்லாத சிந்தனை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பொல்லாத சிந்தனை ஒரு மனுஷனுடைய சிந்தனைக்குள்ள இருக்கும்போது அந்த இடத்துல சத்துரு வந்துகிட்டே இருப்பான். அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்ம நல்லது யோசிக்கிறோமா, நம்ம கெட்டது யோசிக்கிறோமா, தீமை யோசிக்கிறோமா, நன்மை யோசிக்கிறோமா, இப்படி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். மனுஷனுடைய இதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டதனங்களும், கபடும், காம விகாரமும் இப்படிலாம் உள்ள இருந்து வெளியில வருது. இதெல்லாம் உள்ள கிடக்கு. வன்கண்ணும், தூசணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கண் ஆவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இப்போ தீட்டுப்படுத்துறது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ள காணப்படுது. ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இந்த 13 கேரக்டர், இந்த 13 வகையான ஒரு பொல்லாப்புன்னு கூட சொல்லலாம். சில குடும்பத்திலே ஒரு சில பாவத்துல இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல கேட்டா பொல்லாத சிந்தனை. அவங்க சிந்தனையில பார்த்தா எப்போதுமே பொல்லாத காரியத்தை மட்டும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. சில குடும்பத்துல விபச்சாரத்திலே, வேசித்தனத்திலே அடிமையா இருப்பாங்க. சில குடும்பத்திலே கொலை பாதகங்கள், சொந்த சகோதரன் அன்பு கூறனால கொலை பாதகன் என்று எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்துல களவாண்டுட்டே இருப்பாங்க, களவுகள். சில குடும்பத்துல பொருள் ஆசை மேல அவங்க அடிமையா இருப்பாங்க. எதை பார்த்தாலும் ஆசைப்படுவாங்க. வண்டி பார்த்து ஆசைப்படுவாங்க, காரு பார்த்து ஆசைப்படுவாங்க, மற்ற பொருள் பார்த்து ஆசைப்படுவாங்க, மற்றது மேல ஆசைப்படுவாங்க, பக்கத்து வீடு மேல ஆசைப்படுவாங்க, வந்தது போனது எல்லாத்துலயும் ஆசைப்படுவாங்க. ஆக மொத்தம் அவங்களுக்கு ஒரு நிம்மதியே இருக்கு. பொருள் ஆசைகளும், துஷ்டத்தனங்களும், கெட்டத்தனம், துஷ்டத்தனங்களும், அடுத்தாப்புல கபடு, பொய். வாயை திறந்தால் ஒன்லி பொய் மட்டும்தான். அது மனைவிட்ட இருக்கலாம், புருஷன்ட்ட இருக்கலாம், பிள்ளைகள்கிட்ட இருக்கலாம். வெளியில புறப்பட்டு போகும்போது
காலையில் நைட்டு ராத்திரி வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் அங்கே வரும். அப்படியும் சில குடும்பங்கள் இருக்கிறாங்க. அடுத்தாப்புல காம விகாரம். காம விகாரம் எல்லாருக்கும் தெரியும். வன்கண். அடுத்த வீட்டில் போய் என்ன இருக்கு ஏது இருக்கு வன்கண்ணோட பார்ப்பாங்க. தூசணம், கெட்ட வார்த்தை, பெருமை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். மதிகேடு, மூளை இல்லாதத்தனம், இதெல்லாம் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருமா? பொல்லாத காரியங்கள் இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனசனை தீட்டுப்படுத்தும். இந்த தீட்டுப்படுத்துற பொல்லாத காரியங்கள் 13 காரியங்கள் இருக்கு. இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற வரையும் ஆசீர்வாதத்துக்கு தடை காணப்படும். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். 112ஆம் சங்கீதம் 1 முதல் 3 ஆகிய வசனங்களில் அழகா எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து. இப்ப கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா இனிமேல் நீங்க அழகா யோசிக்கலாம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தீமையை வெறுத்து வாழ்ந்துட்டு இருக்கணும். அதே நேரத்தில் பொல்லாப்பை விட்டு விலகி வாழணும். இந்த 2 பாயிண்ட் மட்டும் நம்ம வாழ்க்கையில கரெக்டா இருந்துச்சுன்னா போதும். ஒண்ணு தீமை வெறுத்து வாழணும், 2வது பொல்லாப்பை விட்டு விலகி வாழணும். எல்லாம் ஒரே அர்த்தம் தான். அந்த 13 கேரக்டர் மார்க் 7ல் 21லேருந்து 23 வரைய உள்ள வசனங்களை நம்ம மனப்பாடமா படிச்சாச்சு அப்படின்னா, எது பொல்லாத காரியம், எது விபச்சாரம், எது எங்க பிரச்சனை இருக்கு, இது எல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ளேருந்து புறப்பட்டு வரும்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். இப்ப செக் பண்ணி பார்க்க வேண்டிய இடம் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ள தான் இருக்கு. ஏன்னா தீட்டுப்படுத்தும் என்று எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன், அதுல ஒரு வேர்டு, மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கும். உண்மையா வாழ்றாங்களா அந்த வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. அவன் சந்ததி அப்படின்னா கர்த்தருக்கு பயந்து கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செழிப்பா இருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் குறையுது அப்படின்னா அவங்க எங்கேயோ கர்த்தருக்கு பயந்து வாழலன்னு அர்த்தம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு பயந்து துணிகரமா வாழ்ந்திருக்கேன், துன்மார்க்கமா வாழ்ந்திருக்கேன். அதனால நான் அந்த வசனத்தை நான் என்னைய வச்சு நான் சொல்ல முடியும். ஏன்னா என்னோட வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த ஒரு நபர், கர்த்தருடைய கோபத்துல உக்கிர கோபத்துல நான் வாழ்ந்த ஒரு நபர். ஏன்னா 11 வயசுல நான் வேலைக்கு போயிட்டேன். வசனத்துடைய அந்த ஆழம் தெரியாது. துணிகரமா துன்மார்க்கமா பெருமையோடு இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன். அதனால தேவனுடைய கோபத்துக்குள்ள நான் வாழ்ந்த ஒரு நபர். ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலனாலே தேவன் கோபப்படுவார். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்க வீட்டுக்குள்ள இருக்கணுமா, மனுஷனை நம்புறீங்களா, சுவாசமுள்ள மனுஷனை நம்புறீங்களா? மனுஷன் வேஷம் போட்டுட்டே இருக்கான்னு சொல்லி வேதம் சொல்லிடுது. சுவாசமுள்ள மனுஷனை நம்பும் போது ஆபத்து, ஆனா தேவனை சார்ந்து கொள்ளும் போது ஆசீர்வாதம். உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா தேவனை சார்ந்து கொள்ளுங்க, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். உங்க வீட்டுக்குள்ள ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் செழிப்பா இருக்கும், அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். யாரெல்லாம் உண்மையா வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவன் அந்த குடும்பத்து மேல பிரியமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்குள்ள செய்தி, கர்த்தருக்குள் நீங்க இருக்கும்போது ஆசீர்வாதம், தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம், உண்மையா வாழும்போது ஆசீர்வாதம், தீமையை விட்டு விலகி வாழும்போது ஆசீர்வாதம், பொல்லாப்பை விட்டு விலகி வாழும்போது ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயந்து உண்மையா வாழ்ந்தால் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இன்று பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள், ஆலயத்துக்கு புறப்பட்டு எத்தனையோ குடும்பத்தில் ஆயத்தமா இருப்பீங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா.
பரிசுத்தம்ல ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. பொறுமையோடு செய்தி கேட்டாங்க. யாரெல்லாம் ஆலயத்துக்கு புறப்படுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை, அந்த குடும்பத்துல உபத்திரத்தை கர்த்தர் மாற்றி தர வேண்டும். குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்கு, குடும்பம் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்காங்களோ ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. இந்த நாளிலும் அப்பா ஒருமனப்பட்டு இவ்வளவு நேரம் செய்தி கேட்டாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் ஆலயத்தை பொறுப்படுவாங்களோ வாகனத்தை பொறுப்படுத்துவாங்க, குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. அந்த குடும்பம் பல்கி பெருக வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் கூட இருந்து அவங்களுடைய வம்சத்தை, அப்ப அவங்களுடைய குடும்பத்தை, அவங்களுடைய சகல விதமான காரியத்திலையும் ஆசீர்வதித்து தீர்க்காயுசை கட்டுடுங்க. கர்ப்பத்தனியா ஜெபிக்கிறாங்க, மாசமா இருக்காங்க, தாய் மூலியமா ஜெபிக்கிறாங்க, டெலிவரி போடுறாங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சில குடும்பத்திலே திருமணம் முடிந்து விட்டது, டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. குடும்பத்துக்குள்ள கசப்பு, வெறுப்பு, பகை, அந்த குடும்பத்தை கர்த்தர் மன்னித்து பிரிந்த குடும்பத்தை இணைத்து வைங்க. சில குடும்பத்துல பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுது, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. சில குடும்பத்துக்குள்ளே அறியாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கர்த்தரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அந்த குடும்பம் மனம் திரும்ப வேண்டும். தேவனார்களே அப்ப மெடிசன்ல கர்த்தர் ஆசீர்வதிங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில இருக்காங்க, ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை, சரீரத்துல பலவீனத்தோடு படுக்கையில அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் பூரண சுகம் தந்து, பூரண விடுதலை தந்து, பூரண ஆரோக்கியம் தந்து, ஆலயத்துல போய் சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல சில குடும்பத்திலே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, அந்த குடும்பத்துல சூழ்நிலை எல்லாவற்றையும் தேவன் அறிவிங்க. கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வாகனத்துல பொறுப்படுறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. இந்த நாளிலும் ஆலயத்துல நாட்டப்பட்ட பிள்ளைகளாக, ஆலயத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். எல்லாரையும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுவோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்தின் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 9363064181 நம்பர் இருந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.